தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி நவல்பட்டு பகுதியில் நேற்றிரவு சிறப்பு எஸ்ஐ அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், திருச்சி மாவட்டம் நவல்பட்டு சோழமன் நகரில் வசித்து வந்தவர் பூமிநாதன். இவர் நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். நேற்று நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நவல்பட்டு பகுதிக்குட்பட்ட பகுதியில் 3 இருசக்கர வாகனங்களை ஆடுகளுடன் வந்துள்ளனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளார் பூமிநாதன். ஆனால் அவர்கள் நிற்காமல் சென்றதால் இவர்கள் ஆடு திருடிதான் செல்கிறார் என்று அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அங்கு அதாவது பல புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே அவர்களை துரத்தி சென்ற பொழுது அந்த பகுதியிலே அவர்கள் ஒரு இருசக்கர வாகனத்தை அவர்கள் துரத்தி பிடித்துள்ளார். இதனால் மற்ற இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் திருடர்கள் இவரை விடுமாறு மிரட்டியுள்ளனர். இவர் விடாததால் அவரை அறிவாளால் வெட்டியுள்ளனர். இதனால் சம்பவ இடத்திலே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து விடியகாலை 5 மணி அளவிலே அப்பகுதி மக்கள் பார்த்து காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையிலே சம்பவ இடத்திற்கு ஐஜி பொறுப்பு கார்த்திகேயன், டிஐஜி சரவணசுந்தர், எஸ்பி சுஜித்குமார் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த உடலை கைப்பற்றி திருச்சி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பியுள்ளனர். தற்போது 4 தனிப்படைகள் அமைத்து 2 எஸ்பி தலைமையிலும் 2 காவல் ஆய்வாளர், 2 காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 14 பேர் கொண்ட 4 தனிப்படைகள் அமைத்து இவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எந்த பகுதியெல்லாம் சிசிடிவி இருக்கிறதோ என்று அதை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். கதிரவன், தொடர்ச்சியா இந்த பகுதிகளில் இந்த மாதிரியான ஆடு திருட்டு உள்ளிட்ட புகார்கள் ஏதேனும் வந்திருந்ததா, இல்ல எதேச்சையாக அவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கைது சம்பவத்தில் அவர் ஈடுபட்டாரா? திருவெரும்பூர் பகுதியிலே பொதுவாக அந்த பகுதியில் அடிக்கடி ஆடுகள் திருடுவது ஒரு வழக்கமாக இருந்துள்ளது. இதனால் இவர் ஆடு திருடுகளை பிடிப்பதற்காகவும் வழக்கமாக இவர் இரவு ரோந்து பணியிலே அந்த பகுதியிலே அதாவது திருடர்கள் யாரும் வருகிறார், ஆடு திருடுகிறார் என்பது குறித்து விசாரணை அதற்காக இவர் பணியில் இருந்துள்ளார். மேலும் இந்த பகுதியிலே வீடுகளிலும் அடிக்கடி திருடுகள் நடப்பதால் திருடுகளை சந்தேகப்படும்படியான நபர்கள் யார் வருகிறார்கள் என்பது குறித்தும் அதற்காக பணியில் இருந்துள்ளார். அப்போதுதான் இவர்கள் சந்தேகப்படியாக வரும் 3 இருசக்கர வாகனத்தை நிறுத்தும் பொழுது அவர்கள் நிறுத்தாமல் சென்றதால் அவர்களை துரத்தி பிடித்துள்ளார். அப்போதுதான் அவர்கள் அவர்களை சம்பவ இடத்திலே பூமிநாதனை வெட்டியுள்ளார். இதனால் அந்த இடத்துல போலீசார் முழுவதும் அந்த பகுதியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியிலே தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது 4 தனிப்படைகளை கொண்டு தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலா, நன்றி கதிரவன், விரிவான விவரங்களுக்கு. தற்போது அரிவாளால் வெட்டி எஸ்எஸ்ஐ கொலை செய்யப்பட்ட இடத்தில் ஆய்வு நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். 2 பேர் வண்டியில் 2 வீலரில் ஓடிடுறாங்க. இது நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் பார்த்தாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்தார். இங்கே அவங்க பிடிச்சிட்டாங்க, கேட்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணிட்டாங்க அதை ஹெல்ப்புக்கு. அதர் போலீஸ்மேன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உள்ளே இதை வெட்டிட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிட்டு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். நிறைய ஸ்பெஷல் டீம் 4 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்குறோம். சீக்கிரம் சஸ்பெக்ட்ஸ் இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிக்கும். எவ்வளோ டீம் சார்? 4 டீம் போட்டுருவாங்க. 4 டீம்ஸ் போடுறோம். நம்ம நவல்பட்டு லிமிட்லேருந்து இங்கே அவருக்கு இது பண்ணுறதுக்கு எஸ்கே வரலாமா சார்? அவருடைய டூரி ஸ்டேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வந்திருக்காரு, எதுக்காக வந்தார்? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எக்யூஸ் இருக்காங்க, எக்யூஸ் ஓடிடுறாங்க. தென் அந்த ஃபுல்லு தமிழ்நாடு பிடிக்குதா. ஸோ எக்யூஸ் பிடிச்சதுக்கு வந்தாரா, ஒன்றும் அது இஷ்யூ. திருச்சி நவல்பட்டு பகுதியில் ஆடு திருடர்களை பிடிக்க முயன்ற போது சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 14 பேர் கொண்ட 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டுடன் அமுல் நிறுவனமும் அதன் 75வது ஆண்டை கொண்டாடுகிறது. அமுல் நிறுவனத்தின் ஒவ்வொரு விளம்பரமும் ஒரு புதிய கதையை சொல்லும் வகையில் அமைந்துள்ளது. இந்த தருணத்தில் அமுல் நிறுவனம் எவ்வாறு அதன் விளம்பரங்களை காலத்திற்கு ஏற்றவாறு வழங்கியது என்பதை பார்க்கலாம்.
2014ஆம் ஆண்டில் அம்பாஸ்டர் கார் உற்பத்தியை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறுத்துவதற்கு இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் முடிவெடுத்தது. இதை கேட்டு நாட்டு மக்கள் அதிர்ந்து போயினர். நாட்டு மக்களுடன் சேர்ந்து அமுலும் தனது பாணியில் விளம்பரம் மூலம் மன வருத்தத்தை பகிர்ந்து கொண்டது. அதில் அமுல் சிறுமி அம்பாஸ்டர் காரில் சோகமாக அமர்ந்திருப்பது போல் சித்தரிக்கப்பட்டிருந்தது. மேலும் அம்பாஸ்டர் என்பதை அம்பாசேடர் என ஆங்கில எழுத்துக்களால் எழுதி சோகத்தை விளம்பரத்தில் உணர்த்தியிருந்தது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.